பாமகவின் செயல் தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கம் செய்யப்படுவதாக ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். பாமகவின் செயல் தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கம் செய்யப்படுவதாக ராமதாஸ் இந்த ஒரு முக்கிய அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். பாமகவின் செயல் தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கம் செய்யப்படுவதாக ராமதாஸ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். பாமகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் அன்புமணி நீக்கம் செய்யப்படுவதாக ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். பாமகவின் செயல் தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கம் செய்யப்படுவதாக ராமதாஸ் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். பாமகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்துமே அன்புமணி நீக்கம் செய்யப்படுவதாக ராமதாஸ் முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார். பாமகவின் செயல் தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி அதிரடியாக நீக்கம் செய்யப்படுவதாக ராமதாஸ் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். பாமகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் அன்புமணி நீக்கம் செய்யப்படுவதாக ராமதாஸ் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கட்சியோட, அதாவது பாமக கட்சியோட பொதுப்பு, அதாவது அந்த நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, பாமகவோட, அதாவது ராமதாஸோட பேரன் முகுந்தன் அப்படிங்கிறவரை கட்சிக்கு ஒரு முக்கிய பொறுப்பை கொடுத்த ஒரு சூழ்நிலையில அன்புமணி ராமதாஸ் இதுக்கு ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாரு. இதுல என்ன சொன்னாங்க, பனையூர்ல இருக்கிற என்னோட அலுவலகத்துல நீங்க யார் வேணாலும் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதோட இல்லாம கட்சி தரப்புல அப்பாவுக்கும் மகனுக்கு இடையே ஒரு மோதல் ஒண்ணு உருவாச்சு. இதுல பாத்தீங்கன்னா அவர் மீது மொத்தம் 16 குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பா ஒரு ஆள், ராமதாஸ் ஒரு உறுப்பினரை ஒரு கட்சி பதவிக்கு கொடுத்தாரு. பையன், அதாவது அன்புமணி ராமதாஸ் பதிலுக்கு அவருக்கு வேண்டப்பட்டவரை அந்த பதவியிலிருந்து போடுறதாகவும் சொல்லி நிரூபிச்சாரு. இதுக்கிடையில அப்பா ராமதாஸ் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கட்சியோட தலைவராக நான் இருப்பேன், செயல் தலைவராக மட்டும்தான் அன்புமணி ராமதாஸ் இருப்பாரு சொன்னது பாமகவினரிடையே ஒரு பலத்த ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி, மேலும் பாத்தீங்கன்னா கட்சி திட்டங்களுக்கு எதிராக செயல்படுதல், அதே மாதிரி பொதுக்குழு கூட்டங்களை தவிர்த்து தனித்து நடத்துதல், செயற்குழுவை தவிர்த்து அறிக்கை வழங்குதல், கட்சியோட அறிக்கைகள் முடிவுகளை கேள்வி எழுப்புதல், ஊடகங்களை கட்சிக்கு எதிராக கருத்து தெரிவித்து மரியாதைக்கு பாதிப்பு ஏற்படுத்துதல், அவர் ராமதாஸ் அவர்களோட அறிவுரைகளை மற்றும் முடிவுகளை புறக்கணித்தல், கட்சி நிர்வாகிகளுக்கு பதவி வழங்கும் ஆர்டர்கள், இடமாற்றங்கள் அதிகாரப்பூர்வ ஆலோசனையின்றி வழங்குதல், கட்சியின் உயர்நிலை அரசியல் முடிவுகளை தனிப்பட்ட முறையில் அறிவித்தல், அதே மாதிரி தனிநபர் ஆதாய நோக்கில் அமைப்புகளை பயன்படுத்துதல், புகார் அளித்த நிர்வாகிகளை குறிவைத்து பதவி நீக்கம் செய்தல், குழப்பம் மற்றும் பிளவுகளை ஏற்படுத்தும் வகையில் உரை நிகழ்ச்சி நிகழ்வுகள், அதே மாதிரி போராட்டங்கள் மற்றும் பொதுக்கூட்டங்கள்ல கட்சி ஒழுங்கை பின்பற்றாமல் செயல்படுத்துதல், பிற அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகளோடு சேர்ந்து கட்சிக்கு புறமாக தொடர்பு வைத்தல், கட்சி உறுப்பினர்கள் மீது பொறுப்பான தவறான முறையில் நடவடிக்கை எடுத்தல், அப்படி குடும்ப வரிசை பிரச்சாரம் பெற செய்தல் மற்றும் அதன் மூலம் கட்சி ஒழுங்கை பிளவு செய்தல் அப்படின்னு சொல்லி ஒரு 16 குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு, அதாவது பாத்தீங்கன்னா கடந்த மாதம் 17ஆம் தேதி நடந்த பொதுக்குழு கூட்டத்துல அன்புமணி ராமதாஸ் மீது இந்த 16 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. ஆனா அதுக்கு ஆகஸ்ட் 31 பதிலளிக்கணும், இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கணும்னு நோட்டீஸ் அளிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில அன்புமணி அதுக்கு பதில் அளிக்கல. அதனால அதோட இறுதிக்கெடுவா 10ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் அதுக்கு இறுதிக்கெடு வழங்கப்பட்டது. இறுதிக்கெடு வழங்கப்பட்ட நாள் வந்த சூழ்நிலையிலையும் தற்போது அதுக்கு பதிலளிக்காத ஒரு சூழ்நிலையில அந்த பாமகவோட நிறுவனர் ராமதாஸ் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறாரு அப்படிங்கிறது தமிழகம் முழுவதுமே ஒரு உற்று நோக்கின்ற ஒரு சூழ்நிலையில தற்போது அவர் அரசியலுக்கு தற்போது அவர் ரெஸ்பெக்ட் நடத்துறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பாமக சார்ந்த அன்புமணி ராமதாஸ் அவர் சொல்லும்போது, பாமக சார்ந்த அவரது மகன் அன்புமணி ராமதாஸ் அரசியலுக்கு தகுதியற்ற வரணும், பாமக தரப்பு நிர்வாகிகள் அதே மாதிரி அதோட உறுப்பினர்களோட மனம் புண்படும்படி நடத்திட்டு இருக்கிறாருன்னு, கட்சியை அழிக்கும் வகையில செயல்படுறாரு. அதனால அவரை உடனடியாக அன்புமணி அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யறதோட இல்லாம எதிர்கால வளர்ச்சி மற்றும் அதோட கட்சியோட தன்மைக்கு கருத்துல கொண்டு அவர் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து கூட நாங்க இப்ப நீக்கம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி அவர் வெளியிட்டிருக்காரு. கட்சியோட உள்விரோத நடவடிக்கைகள் காரணமாகவே இந்த பிரச்சனைகள் அதாவது இந்த பதவி நீக்க இது எடுத்துக்கப்பட்டதா சொல்லி கூறப்பட்ட ஒரு சூழ்நிலையில, அதாவது பேரன் முகுந்தனை அரசியலுக்கு கொண்டு வரக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல்வேறு கட்ட பிரதிநிதிகள் கட்சிக்காக உழைச்சவங்க இருக்காங்க, அவங்களுக்கு பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா இந்த இருவருக்குள்ள ஒரு பிரச்சனையாச்சு.
ஆனா அந்த சூழ்நிலையிலையுமே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள், அதாவது எதிர்கட்சிகள் வந்து சரி, ஆளுங்கட்சிகள் தரப்புலையும் சரி, பல்வேறு கட்டத்திலையும் வந்து சமாதான பேச்சுவார்த்தை வந்து தொடர்ந்து நடந்தது. அப்பவும் வந்து தொடர்ச்சி எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் ஏற்படாத ஒரு சூழ்நிலையில பானையூர்ல போய் அவரை சந்திக்கிறதும் வந்து ஸ்ரீநகர்ல வந்து இவங்களை சந்திக்கிறதுமா இருந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த விதமான முடிவுகளும் எட்டப்படாத ஒரு நிலையில தனது மகனையே அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிறதாக தற்போது ராமதாஸ் வந்து அறிவித்திருக்கிறது. கட்சி வட்டாரங்கள் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதுமே கடும் பேசு பொருளா இருக்குதுங்க. நன்றி சிவகுமார், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.